வணக்கம் மாணவர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 4ஆம் வகுப்பு மேக்ஸ்க்கான ஆன்சர் தான் வந்து பார்க்க போகிறோம். டேம் 1ல் வந்து எக்ஸசைஸ் 1.5 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதற்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபிகர்ஸ். ஸோ நமக்கு வந்து பெரிமீட்டர் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நமக்கு என்ன ஷேப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நமக்கு என்ன ஷேப் கொடுத்துருக்காங்கன்னா பாருங்கள், நமக்கு வந்து ட்ரஃபிசியம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து சரிவகம். இப்போ இதோட பெரிமீட்டர் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு என்ன செய்யணும்னா, நமக்கு வந்து இதில் கொடுத்துருக்க எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணாலே நமக்கு வந்து பெரிமீட்டர் கிடச்சிடும். அதை எப்படி ஆட் பண்ணு காமிக்க பாருங்கள். பெரிமீட்டர் ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிடி ப்ளஸ் சிடி. ஸோ நமக்கு வந்து அந்த நமக்கு படம் கொடுத்துருந்தாங்களா, அதுலேருந்து எடுத்திருக்கோம். ஏபியோட வேல்யூ வந்து நமக்கு 8, பிசியோட வேல்யூ 3, அடுத்து சிடியோட வேல்யூ வந்து 5, அதுக்கடுத்து ஏடியோட வேல்யூ 6. ஸோ இந்த 4ஐயும் ஆட் பண்ண நமக்கு ஆன்சர் வந்து கிடச்சிடும். ஆன்சர் வந்து 22 சென்டிமீட்டர். அடுத்து பாருங்கள், செகண்ட் ஒன்றும் நமக்கு அதே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, அதே பெரிமீட்டர் தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம எப்படி ஆன்சர்ஸ் பார்க்கலாம். பெரிமீட்டர் ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் கியூஆர் ப்ளஸ் ஆர்எஸ் ப்ளஸ் பிஎஸ். ஸோ நமக்கு வந்து அந்த 4 சைடே வந்து ஆட் பண்ணணும். நமக்கு அந்த 4 சைடுக்கும் ஒவ்வொன்றுக்கும் நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம எழுதியிருக்கோம். பிக்யூ ப்ளஸ் கியூஆர் ப்ளஸ் ஆர்எஸ் ப்ளஸ் பிசின்னு போட்டிருக்கோம். ஸோ அதுக்கடுத்து இந்த 4 சைடோட மதிப்பு நம்ம இது பண்ணியிருக்கோம். 10 + 5 + 2 + 7 எல்லாத்தையும் ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்னா 24 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பாருங்கள். நமக்கு ஒரு என்ன ஷேப் கொடுத்துருக்காங்கன்னா, நமக்கு ஒரு பேரலோகிராம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கும் நமக்கு வந்து பேரலோகிராமில் ஆப்போசைட்ஸ் ஆர் ஈக்குவல். அதனால தான் இப்போ பாருங்கள், ஏபியும் சிடியும் ஆப்போசிட்டில் இருக்குது. அப்படின்னா இது 7 சென்டிமீட்டர்னா அதுவும் 7 சென்டிமீட்டர். ஏடியும் பிசியும் பாருங்கள், ரெண்டுமே ஆப்போசிட் சைடில் இருக்குது. இது 4 சென்டிமீட்டர்னா இது 4 சென்டிமீட்டர். ஸோ இப்போ நமக்கு இது என்ன கண்டுபிடிக்கணும், பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். அதே தான் நம்ம 4 சைடையும் ஆட் பண்ண நமக்கு வந்து பெரிமீட்டர் கிடச்சிடும். ஸோ பெரிமீட்டர் ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிடி ப்ளஸ் சிடி. ஏபியோட வேல்யூ 7, பிசியோட வேல்யூ 4, சிடியோட வேல்யூ 7 ப்ளஸ் ஏடியோட வேல்யூ 4. ஸோ நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், 22 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் பாருங்கள், நமக்கு ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸ்கொயரில் பார்த்திங்கன்னா நமக்கு 4 சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இது 11னா இதுவும் 11 தான் இருக்கும், இதுவும் 11 தான், இது 11 தான். இப்போ இது 8 சென்டிமீட்டர்னா இதுவும் 8 சென்டிமீட்டர், இதுவும் 8 சென்டிமீட்டர் தான், இதுவும் 8 சென்டிமீட்டர் தான். ஸோ 4 சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ நமக்கு இங்கே எல்லாத்துக்குமே நமக்கு எத்தனை சென்டிமீட்டர் தான் வரும், 11 சென்டிமீட்டர் தான் வரும். இப்போ நம்ம இதுக்கு பெரிமீட்டர் கண்டுபிடிக்க போகிறோம். பெரிமீட்டர் பாருங்கள், பிக்யூ ப்ளஸ் கியூஆர் ப்ளஸ் ஆர்எஸ் ப்ளஸ் பிஎஸ். ஸோ 4 சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ நமக்கு ஒரு இது 11 சென்டிமீட்டர்னா 4 சைடு நமக்கு எத்தனை சென்டிமீட்டர் தான், 11 சென்டிமீட்டர் தான். ஸோ 11 + 11 + 11 + 11 ஈக்குவல் டு 44 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன் பாருங்கள். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நமக்கு வந்து ரெக்டாங்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெக்டாங்கிள் என்னன்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இது 10 சென்டிமீட்டர்லாம், இதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிற ஹெச்ஜி நமக்கு என்னது தான் 10 சென்டிமீட்டர் தான். அப்புறம் ஜிஎஃப் வந்து 5 சென்டிமீட்டர்னால் அப்புறம் ஹெச்இ என்ன கிடைக்கும்னா அதுவும் 5 சென்டிமீட்டர் தான். ஸோ இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்க போகிறோம், இதுக்கு பெரிமீட்டர் கண்டுபிடிக்க போகிறோம். பெரிமீட்டர் என்ன செய்யணும், எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். ஸோ 10 + 5 + 10 + 5. ஸோ 4 சைட்ஸையும் நம்ம ஆட் பண்ணணும். பாருங்கள், இஎஃப் ப்ளஸ் எஃப்ஜி ப்ளஸ் ஜிஹெச் ப்ளஸ் சிஹெச். ஸோ நம்ம எல்லா சைடும் ஆட் பண்ண நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 30 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் ஆன்சர். இதை அப்படியே பார்த்து நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க. அடுத்து செகண்ட் பாருங்கள், சால்வ் த ஃபாலோயிங். A side of a square shaped tile is a park measures 30 cm. Find the perimeter of the tile. ஸோ நமக்கு வந்து ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதோட ஒரு சென்டிமீட்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஒரு சைடோட இது 30 சென்டிமீட்டர். நமக்கு பெரிமீட்டர் வந்து கேட்டிருக்காங்க. ஸ்கொயர்னால் இப்படி இருக்கும். நமக்கு தெரியும் ஸ்கொயர்னால் என்னது 4 சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இது வந்து 30 சென்டிமீட்டர்னால் நமக்கு 4 சைடு எவ்வளோ தான் இருக்கும், 30 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஸோ எல்லா சைடும் 30 சென்டிமீட்டர் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃபார்முலா போட போகிறோம். பெரிமீட்டர் ஈக்குவல் டு என்ன செய்யணும், அந்த 4 சைடு நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ 30 + 30 + 30 + 30 ஈக்குவல் டு 120 சென்டிமீட்டர். ஸோ எழுதிக்கோங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர். அது செகண்ட் பாருங்கள், ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் ஏ ரெக்டாங்கிள் whose adjacent sides are 12 cm and 8 cm. ஸோ நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ரெக்டாங்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. ரெக்டாங்கிள் பாருங்கள், இதுதான் நமக்கு வந்து ரெக்டாங்கிள் ஷேப். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு சென்டிமீட்டர் ஒரு சைடு வந்து 12, இன்னொரு சென்டிமீட்டர் ஒரு சைடு வந்து 8. ஸோ
நம்ம 12 இங்கே வச்சுக்கிட்டோம், 8 சென்டிமீட்டர் இங்கே வச்சுக்கிட்டோம். நமக்கு தெரியும் ரெக்டாங்கிளில் ஆப்போசைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இங்கே 12னா அப்போ இங்கே 12 தான் இருக்கும். அப்போ இங்கே 12 எழுதிக்கலாம். இங்கே 8 சென்டிமீட்டர்னா ஆப்போசிட் சைடு என்ன தான் இருக்கும், நமக்கு 8 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ 8 சென்டிமீட்டர் எழுதி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பெரிமீட்டர் கண்டுபிடிக்க போகிறோம். பெரிமீட்டர் என்ன செய்ய போகிறோம், 4 சைட்ஸு நம்ம என்ன செய்ய போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். ஸோ 12 + 8 + 12 + 8 ஈக்குவல் டு நம்ம ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்னா 40 சென்டிமீட்டர். இதுதான் ஆன்சர். செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் எழுதிக்கோங்க. Third பாருங்க, find the perimeter of the rhombus whose sides are 30 cm each. ஸோ நமக்கு ஒரு ரோம்பஸ் கொடுத்துருக்காங்க. ரோம்பஸ்னால் நமக்கு தெரியும். ஸோ இதுதான் வந்து ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சைடு மட்டும் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 13 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் ரோம்பஸில் வந்து ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இது 30 சென்டிமீட்டர் தான், இதுவும் 30 சென்டிமீட்டர் தான் இருக்கும், இதுவும் 30 சென்டிமீட்டர் தான் இருக்கும், இது 30 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அப்போ பெரிமீட்டர் ஈக்குவல் டு 30 + 30 + 30 + 30னா நமக்கு ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் 52 சென்டிமீட்டர். ஆன்சரை பார்த்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 4th sum. The adjacent sides of a parallelogram are 6 cm and 7 cm. What is the perimeter of the parallelogram? ஸோ நமக்கு வந்து ஒரு இணைகரம் வந்து கொடுத்துருக்காங்க, அதான் வந்து parallelogram. ஸோ நமக்கு தெரியும் இணைகரத்தில் நமக்கு என்னது ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ நமக்கு இங்கே 6 சென்டிமீட்டர்ஸ் இருந்துச்சுன்னா மேலே அதோட ஆப்போசிட் சைடும் 6 சென்டிமீட்டர் தான். இங்கே இந்த சைடு 7 சென்டிமீட்டர் இருந்ததுன்னா அதோட ஆப்போசிட் சைடும் நமக்கு 7 சென்டிமீட்டர் தான். ஸோ நமக்கு ஒன்று கேட்டிருக்காங்க, பெரிமீட்டர் கேட்டிருக்காங்க. பெரிமீட்டர் கேட்டால் என்ன செய்வோம், நம்ம அந்த 4 சைட்ஸு நம்ம என்ன செய்வோம், ஆட் பண்ணுவோம். ஸோ 6 + 7 + 6 + 7 ஈக்குவல் நமக்கு என்ன கிடைக்கும்னா 26 சென்டிமீட்டர். இதுதான் ஆன்சர், 4th சம்முக்கான ஆன்சர். ஸோ ஆன்சர் ரைட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், 5th sum. The sides of a trapezium measures 8 cm, 7 cm, 4 cm and 5 cm respectively. What is the perimeter of the trapezium? ஸோ நமக்கு வந்து ட்ரெஃபிசியம் வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்கு நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, பெரிமீட்டர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரெஃபிசியம்னா நமக்கு இப்படி தான் இருக்கும், சரிவகம். ஸோ நமக்கு அதிலே நமக்கு 4 சைட்ஸோட மெஷர்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. 8 cm, 7 cm, 4 cm and 5 cm. நமக்கு இப்போ பெரிமீட்டர் கேட்டிருக்காங்க. பெரிமீட்டர் நம்ம என்ன செய்வோம், அந்த எல்லா சைடையும் நம்ம என்ன செய்வோம், ஆட் பண்ணுவோம். ஸோ 5 + 8 + 7 + 4, இந்த 4 சென்டிமீட்டர் நமக்கு ஆட் பண்ண என்ன கிடைக்கும்னா 24 சென்டிமீட்டர். இதுதான் வந்து 5th சம்முக்கான ஆன்சர். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம எக்ஸசைஸ் 1.5க்கான ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் எக்ஸசைஸ் 1.6க்கான ஆன்சர் பார்க்கலாம். தேங்க்யூ.